அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கத்துடன் உங்கள் யுவராஜா. நான் இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெசிஸ்டரை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போது ஒரு ரெசிஸ்டரை எப்படியெல்லாம் கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, எப்படியெல்லாம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர். சரி, ஸோ என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த சர்க்யூட்டில் நிறைய காம்போனண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பல்பு இருக்கலாம், அம்மீட்டர் கூட இருக்கலாம், வோல்ட்மீட்டர் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ மோட்டர் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்போனண்ட் இருந்தது அப்படின்னா, வித் பேட்டரியோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு என்டையர் சர்க்யூட்டில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம எப்படியெல்லாம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம காம்போனண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அதில் சார்ஜ்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டர் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு ரிவிஷன் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரோடு இருக்குது, நம்ம காரில் போய்ட்டுருக்கோம், இடையில ஸ்பீட் பிரேக் இருக்குது. இப்போ அந்த ஸ்பீட் பிரேக் எதுக்கு வச்சுருக்காங்க? நம்மளுடைய வெஹிக்கிளோடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ரெசிஸ்டர் எதுக்கு அப்படின்னா, ஒரு சர்க்யூட்டில் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பேட்டரியிலேருந்து என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு எண்டிலேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகும். எப்போ சர்க்யூட் க்ளோஸ் கனெக்ஷனில் இருந்தது அப்படின்னா, ஓப்பனில் இருந்தது அப்படின்னா மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பீடு பிரேக் தேவைப்படுது. கரெக்டாக? அந்த ஸ்பீடு பிரேக் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெசிஸ்டர்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதோட ஃபேக்டர்ஸு, இதோட யூனிட்டு எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் நம்பர் 2ல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம கான்செப்டுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ரெசிஸ்டருடைய சிம்பிள் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு சிஸ்டத்தில் நமக்கு ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற நீடு கிடையாது. ஓகேங்களா? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், எத்தனை நாளும் இருந்துட்டு போட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் அப்படின்னா நான் R1 நேம் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய செகண்ட் ரெசிஸ்டர் அப்படின்னா நான் R2ன்னு பிளான் பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய தேர்டு ரெசிஸ்டர் அப்படின்னா R3 பிளான் பண்ணுறேன். ஸோ இதுதான் அது ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட். கரெக்டாக? ஸோ இதுக்கு 2 எண்ட் இருக்கும். ஸோ பேட்டரி எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கோ அதேமாரி ரெசிஸ்டருக்கும் 2 எண்டு இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் எண்டு, இதுதான் செகண்ட் எண்டு. இது ஃபஸ்ட் எண்டு, இது செகண்ட் எண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 பாசிபிள் வே தான் காம்பினேஷனே இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன், அதாவது தொடர். ஓகேவா? தொடர் கனெக்ஷனில் இருந்தது அப்படின்னா, அதாவது தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சீரீஸ். ஓகேவா? அதே பேரலல் இருந்துச்சு அப்படின்னா பக்வாட். ஸோ 2வது கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேரலல். ஸோ 2 தான். ஸோ சீரீஸ் பேரலில் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ சீரீஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு எண்டு இன்னொரு காம்போனண்ட்டோட எண்டில் ஜாயின் ஆயிருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, அதுக்கு பேர் சீரீஸ் கனெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் எனக்கு ஒரு காம்போனண்ட். ஓகேங்களா? ஸோ கலர் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வரும், சீரீஸ் கனெக்ஷனுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம டயக்ராமுக்கு ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சீரீஸ் கனெக்ஷன். இப்போது நான் இங்கே ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன், இங்கே ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன், இங்கே ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். 3 ரெசிஸ்டர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 3 ரெசிஸ்டருக்குமே ஒவ்வொரு எண்டு இருக்குமா? ஸோ இது என்னுடைய R1, இது என்னுடைய R2,
இது வந்து என்னுடைய R3. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் ஒரு எண்டை இன்னொரு காம்போனண்ட் எண்டுக்கு கனெக்ட் பண்ணுறோம், இன்னொரு எண்டை கொண்டு போய் இன்னொரு காம்போனண்ட் எண்டு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுங்க வந்து நம்ம பேட்டரி கொடுக்கலாம், அம்மேட்டு கொடுக்கலாம், எது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன். ஒரு எண்டை இன்னொரு காம்போனண்ட் எண்டுக்கு அப்படி கொடுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் சீரீஸ் கனெக்ஷன். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போது பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா, இங்கே பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா ஒன்று இல்லைங்க, சேம் அதே ஒரு நான் 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து R1, இது வந்து R2, இது வந்து R3. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு டெர்மினல், இது செகண்டு, இதுக்கு ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா எண்டுமே எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு காமன் பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பேரலல். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து ஒயர் கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன், இங்கேருந்து கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன், இங்கேருந்து கொண்டு போய் ஏதாவது ஒரு பேட்டரியில் கொடுத்துட்றேன். ஸோ அதேமாதிரி இந்த செகண்ட் ஹேண்டெல்லாம் கொண்டு போய் இங்கே கொடுக்குறேன், இங்கே கொண்டு போய் கொடுக்குறேன், இங்கே கொண்டு போய் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சீரீஸுக்கும் பேரலல் கனெக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு டவுட், சார் இதில் வந்து ஃபஸ்ட் ஹேண்டு இங்கே இருக்குது, இதை கொண்டு போய் நம்ம செகண்ட் ஹேண்டு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக அந்த ரெஜிஸ்டர் வேல்யூ பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து ரெசிஸ்ட் பண்ண அவ்வளோதான். அது எப்படின்னா, 1 இங்கே 2வது எண்டு, இதோட ரெசிஸ்டர் வந்து 1 2, இதோட ரெசிஸ்டர் வந்து 1 2. ஓகேங்களா, இது வந்து R1 R2 R3. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எண்டு செகண்ட் ஹேண்டு கொண்டு போய் நான் ஃபஸ்ட் ஹேண்டு கொடுத்துருக்கேன், செகண்ட் ஹேண்டு கொண்டு போய் ஃபஸ்ட் ஹேண்டு கொடுத்தோம் அப்படின்னா அது பேர் வந்து சீரீஸ் கனெக்ஷன். இப்போ பேரலல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு எண்டையும் செகண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த செகண்டும் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போய் ஒரு காமனாக வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு ரெண்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட செகண்டு கொண்டு போய் இங்கே வந்து ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாலுமே அது வந்து பேரலல் கனெக்ஷன் தான். ஏன்னா இதோட எண்டு வந்து இன்னொரு ரெசிஸ்டரோட எண்டு கனெக்ட் ஆகிருக்கு, அதோட ரெசிஸ்டர் வந்து இன்னொரு எண்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 ரெசிஸ்டரில் 3 எண்டுமே ஒரே பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேரலல் கனெக்ஷன். இது தெரிஞ்சுனாவே இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி. சரிங்களா, புரிஞ்சுதா? ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் கீவேர்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் காலம் போட்டுக்கிறோம். இந்த டேபிள் காலம் தெரிஞ்சுனாவே இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இது ஒன்றும் வந்து பெரிய டேபிள் காலம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்னது தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆஃப் கனெக்ஷன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரிலேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷனுக்கு போகிறோம். சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு என்னது? ஸோ இங்கே டயக்ராம் பாருங்கள், இந்த தான் டயக்ராம். ஸோ இது வந்து ஒரு R1 R2 R3 3 ரெசிஸ்டர் எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெண்டு கனெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, அம்மீட்டரை கொடுத்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டு கனெக்டட் வித் ஃபஸ்ட்டு, அதை கனெக்டட் வித் ஃபஸ்ட்டு, அதை ரெண்டு கனெக்டட் வித் நெகட்டிவ் டெர்மினல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சீரீஸே நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்டில் இருக்கும்போது நமக்கு கரண்ட் வந்து வேரியேஷன் இருக்காது. ஓகேங்களா, கரண்ட் வந்து சேம், இட் won't சேஞ்ச். ஓகேங்களா, ஆனால் வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். சார் வோல்டேஜ் எப்படி சார் சேஞ்ச் ஆகும்?
நம்ம எலக்ட்ரான்ஸ் நம்ம எங்கேருந்து கொடுக்குறோம், ஃப்ரீ கண்டக்டர் இருக்குது, அதுக்கு சப்ளை எங்கேருந்து கொடுக்குறோம், பேட்டரியிலேருந்து கொடுக்குறோம். அந்த பேட்டரி வேல்யூ என்ன இருக்குது, 9 வோல்ட் 2 வோல்ட் இருக்கா. அப்போ அங்கே வோல்டேஜ் தான் என்ன கொடுக்குது, ஒவ்வொரு ரெசிஸ்டரும் வந்து என்னது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து எடுத்துக்குது. அந்தனால என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் வேல்யூ வந்து ஒவ்வொரு டைமும் குறைஞ்சி போகும். இப்போ 3 ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னா R1 வந்து சம் வோல்டேஜ் எடுத்துக்கும், R2 சம் வோல்டேஜ் எடுத்துக்கும், R3 சம் வோல்டேஜ் எடுத்துக்கும். எல்லா வோல்டேஜையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். இதுதான் சீரீஸ் கனெக்ஷனுடைய மெயின் பாயிண்ட். ஓகேங்களா, புரிஞ்சிச்சா? அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கிறதா பேரலல். பேரலல் கனெக்ஷனில் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது டிவைட் ஆகிரும். ஆனால் வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகாது, சேம் வோல்டேஜாக தான் இருக்கும். ஸோ என்ன சார் சேம் வோல்டேஜ் அப்படின்னா, நான் 9 வோல்ட் பேட்டரி கொண்டு போய் 3 பல்புக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். பேரலாக எல்லா பல்புக்குமே 9 வோல்ட் சப்ளை தான் போகும். அதாவது வோல்டேஜ் வந்து சேஞ்சே ஆகாது. இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த கான்செப்ட் ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா, இது புரியல அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் கமெண்டில் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அது எப்படி என்னென்னு நம்ம இப்போது கண்டினியூ பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் எரேஸ் பண்ணிக்கலாம் அந்த டயக்ராம்லாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பேட்டரி காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேட்டரிஸ் கனெக்டட் இன் சீரீஸ் மோட். அதாவது என்னென்னா பாசிட்டிவ் வந்து எடுத்துப்பாங்க, நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் தான் சீரீஸ் கனெக்ஷன். ஓகேவா, எல்லா பேட்டரியும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து பேரலல். இது நம்ம வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் பார்த்திங்கன்னா எல்லாவோடைய ஒரு எண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாமே வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேரலல். ஸோ இதுக்கு வந்து வோல்ட் மீட்ரு அம்மீட்டரெல்லாம் எப்படி வந்து பண்ணணும்னு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ வாங்க நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரெசிஸ்டர் இன் சீரீஸ். இந்த கான்செப்டுக்கு அடிஷன் தெரிஞ்சுனாவே போதும். இதில் ரொம்ப மலையெல்லாம் கிடையாது, அடிஷன் மட்டும் தான் தெரியணும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எண்டை இன்னொரு எண்டோட கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக, ஸோ எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து ரெசிஸ்டர் வந்து ட்ராப் பண்ணலாம். ஷேப்னா வெர்டிக்கல் அல்லது ஹரிசாண்டல் பொசிஷனில் தான் இருக்கணும். ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் 3 ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது வந்து R1, இது வந்து R2, இது வந்து R3. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேட்ரி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு பேட்ரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அது வந்து 9 வோல்ட்டோ 2 வோல்ட்டோ. ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்த வோல்டேஜ் பற்றி எதுவும் படிக்க போகிறதில்ல. ஸோ ஒரு பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல் கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு எண்டை இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த எண்டை கொண்டு போய் இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த எண்டு இந்த எண்டு கொண்டாந்து ஒரு கீ கொடுத்துக்கிறோம், அப்புறம் கொண்டாந்து ஒரு நெகட்டிவ் கொடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் ஒரு அம்மீட்டரை வந்து பண்ணணும். எப்பயுமே பாசிட்டிவ் டெர்மினலில் தான் நம்ம அம்மீட்டரை மார்க் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா, புரிஞ்சுதா? ஸோ இதுதான். அப்போது நம்ம அந்த டேபிள் காலம் பார்த்துருக்கோம். ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சீரீஸில் இருந்தது அப்படின்னா கரண்ட் வந்து சேமாக இருக்கும். அதாவது இந்த 9 வோல்ட்டு பேட்ரி வந்து 2 ஆம்ஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இதுலேயும் கரண்ட் வந்து 2 ஆம்ஸ் தான் போகும், இங்கேயும் கரண்ட் வந்து 2 ஆம்ஸ் தான் போகும், இங்கேயும் கரண்ட் வந்து 2 ஆம்ஸ் தான் போகும். என்டையர் சர்க்யூட்டுமே 2 ஆம்ஸ் தான் போகும். ஆனால் இந்த 9 வோல்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த R1 போகும்போது எனக்கு 9 வோல்ட் போகும். ஓகேங்களா, இந்த R2 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 9 வோல்ட்லேருந்து சம் வோல்டேஜ் வந்து R1 வந்து எடுத்துக்கும். அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா
1 வோல்ட்டோ 1.5 வோல்ட்டோ எடுத்துக்கிச்சுன்னு வைங்களேன். அப்போ 9 மைனஸ் 1 வோல்ட் என்னவோ அதுதான் இங்கே பாஸ் ஆகும். அப்போது என்னது 8 வோல்ட் பாஸ் ஆகும். ஓகேங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறோம், R3 ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். இப்படி வரும்போது என்ன ஆகும், இது ஒரு வோல்டேஜ் எடுத்துக்கும். இப்போ 2 வோல்ட் எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 வோல்ட் எடுத்துக்கினா எவ்வளோ வரும், 6 மைனஸ் 2 6 வோல்ட் பாஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த 6 வோல்ட் வந்து இங்கே கொடுக்குறோம். இதில் வந்து வரணும் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் என்ன வருது, 4 வோல்ட் வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 9 வோல்ட் கொடுத்தா எனக்கு அவுட்புட் வந்து 4 வோல்ட் தான் வருதுன்னா, இது வந்து 1 வோல்ட் எடுத்துருச்சு, இது வந்து 2 வோல்ட் எடுத்துருச்சு, இப்போ இது 2 வோல்ட் எடுத்துருச்சு. அப்போ 2 + 2 + 1 5, 5 + 4 9. அவ்வளோதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி நம்ம வந்து டோட்டல் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது ஒரு சிஸ்டத்தில் ரெசிஸ்டர், டோட்டல் ரெசிஸ்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அதுதான் நம்ம கான்செப்ட் இங்கே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி மாரி கொடுத்து இந்தமாரி டோட்டல் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டயக்ராம். ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இங்கே வர வோல்டேஜ், இங்கே வர வோல்டேஜ் R3 வோல்டேஜ் எடுத்துக்கணும். இப்போ டோட்டல் வோல்டேஜ் என்னது, இப்போ இதில் வர வோல்டேஜ் R1னா நம்ம V1 எடுத்துக்கலாம், இதில் வர வோல்டேஜ் வந்து V2 எடுத்துக்கலாம், இதில் கன்சியூம் ஆன வோல்டேஜ் வந்து V3 எடுத்துக்கலாம். அப்போது V1 + V2 + V3. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஏன்னா வோல்டேஜ் தானே வேரி ஆகுது, கரண்ட் வந்து வேரி ஆகிருக்கல, கரண்ட் வந்து சேவ் போதும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போது நம்ம இங்கே வரோம். இப்போ டோட்டல் வோல்டேஜிங் போகும்போது சம்மேஷன் ஆஃப் எவ்வளோ காம்பனண்ட் இருக்கோ அதோட வோல்டேஜ். அப்போது இங்கே நம்ம ஆஸ் பர் ஓம்ஸ் லா அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரும். ஸோ ஓம்ஸ் லா என்னது, V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித் I. I இஸ் நதிங் பட் என்னது, நம்ம இதை எடுக்கிறோம்னா என்ன பண்ணணும், ஆறுங்கிற காம்பனண்ட்டை போடணும். இப்போது இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த பேஸ் பண்ணி இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன் 2 இந்த ஈக்குவேஷன் 1 கேன் பி, இப்போ டோட்டல் வோல்டேஜா, அப்போ I × R. இப்போ டோட்டல் ரெசிஸ்டரா, இந்த டோட்டல் ரெசிஸ்டர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்குவேலண்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் ரெசிஸ்டர் என்ன சொல்கிறோம், அதர் பேரில் ஈக்குவேலண்ட் ரெசிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் வோல்டேஜில் கரண்ட் வேரியேஷன் ஆக போகிறதில்ல. ஸோ நமக்கு என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டர்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ அதை என்ன மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லி மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆகுது, I = R ஈக்குவலண்ட் எடுத்துக்கிறோம். இப்போது இங்கே V1க்கு பதிலாக I, அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து R1. V2க்கு பதிலாக அதில் என்ன போகுது, I × R. ஐயோட வேல்யூ வந்து சேமா, இப்போ R2. ஸோ ஹியர் ஆல்சோ R3. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐயை வந்து காமனாக எடுத்துக்கிறோம் கரண்ட். ஸோ வெளியே காமனாக எடுத்தால் என்ன ஆகும், R1 + R2 + R3. இப்போது ஐயும் கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா ரெண்டுமே ஒரே சைடு இருக்கிறதால. அப்போது R ஈக்குவலண்ட் என்ன இருக்குமோ அப்படின்னா R1 + R2 + R3. இப்போ எந்த ரெசிஸ்டரை நம்ம எவ்வளோதான் சீரீஸில் கனெக்ஷன் பண்ணியிருந்தாலும் டோட்டல் ரெசிஸ்டர் ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணினா போதும். நமக்கு எல்லாத்தையுமே அடிஷன் தெரியும், கரெக்டாக? அப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா என்ன வேல்யூ தெரியுதோ அதுதான் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர்ஸ் ஆர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் சிஸ்டம். புரிஞ்சுதா? ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். V = IR வந்து ஓம்ஸில் வச்சு போட்டுக்கோ. ஸோ V1 வந்து I × R1, V2 IR3 இதுமாரி போட்டு டோட்டலாக ஆட் பண்ணி ஃபைனலாக அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருவோம்.
ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்து தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இன் சீரிஸ் the resistance of the combination RS equals the sum of their individual resistance and this greater than any individual resistance. நம்ம ஃபைனல் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஆமாம், அடிஷன் பண்ணாவே அதிகமாக தானே இருக்கும். பாருங்கள், 1 ப்ளஸ் ஒரு நம்பரை ஆட் பண்ணுறேன், 2 + 4 + 3ன்னு ஆட் பண்ணுறேன். அப்போ என்னது 9. 9 2ஓட கம்பேர் பண்ணால் என்ன ஆகுது? 9 தான் அதிகமாக இருக்கும். 4ஓட கம்பேர் பண்ணாலும் 9 தான் அதிகமாக இருக்கும். 3ஓட கம்பேர் பண்ணாலும் அது அதிகமாக தான் இருக்கும். அதாங்க கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்து நம்ம பேரலல் கனெக்ஷனுக்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் பேரல். நம்ம இன்னொரு வீடியோவில் ஒன்லி இன்டெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வந்து கான்செப்ட் ஓவர்வியூ மட்டும்தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 3 ரெசிஸ்டர் எடுக்கணும். 1 2 3. ஸோ இது ஒரு 1 2, இது ஒரு 2, இது ஒரு 2, இது another 2. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஒயர் கொண்டு போய் 3 ஒரே பாயிண்டில் கனெக்ட் பண்ணி வச்சிடணும். இந்தமாரி அதேமாதிரி செகண்ட் எண்ட் எல்லாம் கொண்டு போய் ஒரு பாயிண்டில் இந்தமாரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது ஒயர் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம், ஒரு அம்மீட்டர் வேணும். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் டெர்மினல் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறோம். அப்புறம் கொண்டு போய் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். சார், எனக்கு இன்னொரு டவுட், நீங்கள் அப்படி எடுத்தீங்கள, எனக்கு 3 ரெசிஸ்டருமே எனக்கு இந்த மாதிரி வைங்க, இதை எப்படி பேரலல் கனெக்ஷன் பண்ணுவீங்க? சிம்பிள், இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட், ஃபஸ்ட்டு செகண்டு. ஓகேங்களா? இதே எப்படி கனெக்ட் பண்ணோம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெர்மினல்லாம் கொண்டு போய் இங்கே கனெக்ட் பண்ணணும், ஃபஸ்ட் டெர்மினல் கனெக்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி நான் அந்தமாரி எடுத்துகிட்டு போய் ஒயரில் கொண்டு போய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணலாம், செகண்டு, இங்கேருந்து செகண்டு கொண்டு போய் இந்த செகண்டு, அப்புறம் இங்கேருந்து ஒரு செகண்ட் கொண்டு போய் இங்கே செகண்டு, இதை கொண்டு போய் இங்கே. ஸோ இது வந்து செகண்ட் டெர்மினல், இது வந்து ஃபஸ்ட் டெர்மினல். இப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேரலல் கனெக்ஷன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ வாங்க இப்போ போகலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ இந்த வழியாக கரண்ட் போகுது, இங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது. இது வந்து 6 வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் வந்து டோட்டல் ஆகி. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் 6 வோல்ட்டு போகும், இங்கேயும் 6 வோல்ட்டு போகும். ஸோ நம்ம அந்த டேபிள் காலம் படிச்சிருக்கிறோம். பேரலல் கனெக்ஷன்னா வோல்டேஜ் வந்து சேம். அதாவது இந்த லைனில் 6 வோல்ட்டு போகும், இங்கேயும் 6 வோல்ட்டு போகும், இங்கேயும் 6 வோல்ட்டு போகும். ஆனால் கரண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் லைனை போட்டு நம்ம இழுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் போகிற கரண்ட்டுக்கு வந்து நம்ம என்னென்னு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா I1ன்னு கொடுக்குறோம். இதுக்கு வர்றதை I2ன்னு கொடுக்குறோம். இதுக்கு வர்றதை I3ன்னு கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ பேரலல் கனெக்ஷனில் கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? சீரிஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவலண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? ஸோ பேரலில் கரண்ட்டு மட்டும் தான் வேரி ஆகுது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட்டில் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I1 + I2 + I3. இப்போ 4 இருந்தாலுமே நம்ம 4 போட்டுக்கலாம், I1 + I2 + I3. ஓகேங்களா? இப்போ டோட்டல் கரண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐன்னு போட்டுக்கலாம், கேபிட்டல் I. ஸோ I1 + I2 + I3. ஸோ நமக்கு என்ன வேணும், எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக?
அப்போது இங்கே என்ன பண்ணுறோம், as per Ohm's law அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரோம். ஸோ as per Ohm's law என்னது, V equal to I into R. இதில் இருந்தாலும் I என்னது V by R. இந்த ஈக்குவேஷனை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் Ohm's law, the equation 1 can be V by R. ஓகேங்களா? ஸோ விங்கிறது காமன் வோல்டேஜ், அதாவது 9 வோல்ட் பேட்டரினா 9 வோல்டேஜ். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாமா? ஸோ V by RQ. ஓகேவா? அப்போ I1க்கு என்ன வரும், I1 வந்து V by R1. ஏன்னா வியோட வேல்யூ சேம் தான். I2 என்னது V by R2. I3 என்னது V by R3. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V by R1, V by R2, V by R3. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காமனாக என்ன டெர்ம் இருக்குது, V இருக்கா? ஸோ V வெளியே எடுத்துடலாமா? இப்போ 1 by R equivalent is nothing but, இங்கே V ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படின்னா 1 by R1, 1 by R2, 1 by R3ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சேம் டெர்ம் என்னது வியா, அது கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 by R ஈக்குவலண்ட்டுங்கிறத 1 by R1, 1 by R2, 1 by R3 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டுக்கு நமக்கு ஃப்ராக்ஷன் அடிஷன் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஃபைனல் ஈக்குவேஷன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுதும்போது என்ன பண்ணணும்னா நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணலை அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து தப்பு, மெயின் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா சார்? இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போது 2 ரெசிஸ்டர் வந்து சேம் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா, ஓகேவா, இந்தமாரி பேரலல் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட டோட்டல் அல்லதுனா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆஃப் தான் இருக்கும், பாதியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவோட பாதியாக தான் இருக்கும். இப்போ 4/2 என்னது 2 ஓம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கீவேர்டு. 2 ரெசிஸ்டரு சேம் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அந்த 2 ரெசிஸ்டருமே பேரலல் கனெக்ஷனில் இருந்து அப்படின்னா அதுக்கோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் ஹாஃப் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட். ஸோ இது எப்படி சார் புரியல? ஸோ நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாம். 1 by R equivalent is nothing but 1 by R1 plus 1 by R2. இதுதான ஃபார்முலா, ஆமாவா இல்லையா? ஸோ 1 by R equivalent is nothing but 1 by 4, 1 by 4. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது? இப்போ 1 by 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 plus 1 இருக்கும், கரெக்டாக? அப்போ வேல்யூ என்ன வரும்? 2 by 4 வந்துருமா? இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ராக்ஷன் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா R ஈக்குவல் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். இப்போ 1 divided by 2/4 வரும். இப்போ 4 divided by 2 வரும். ஃபைனலி 2 ஓம் வரும். புரிஞ்சுதா? இதுதான் வந்து ஃபஸ்ட் ஷார்ட்கட். ஓகேங்களா? அதே வந்து செகண்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் அடிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். எப்படின்னா R ஈக்குவலண்ட்டுங்கிறது என்னன்னா ஜஸ்ட்டு நியூமரேட்டர் பார்ட்டை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், டினாமினேட்டர் பார்ட்டை அடிஷன் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். சார் இது எப்படி சார் வந்தது? அதுவும் வெரி சிம்பிள் தான். 1 by R ஈக்குவலண்ட் என்னென்னா 1 by R1, 1 by R2. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணும்போது இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்குவோம், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்குவோம், ஃபைனலாக
கீழே காட்டி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ 1/r ஈக்குவலண்ட்டுங்கிறது என்னது, R2 + R1 / R1 × R2. ஸோ இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும், இப்போது R ஈக்குவலண்ட் ஆயிருமா, அப்போது 1/R2 + R1 / R1 × R2 வருமா. இப்போ ஃபைனலாக என்ன வருது, R1 × R2 + R1 + R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். சார் எப்படி சார், வாங்க பாருங்கள். இது ஒரு 9 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, இது வந்து ஒரு 6 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஓகேவா, இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, பேரலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ 2 ரெசிஸ்டர் சேம் இருந்துச்சுன்னா ½ போட்டு போயிடலாமா, அது எம்சிக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பேரலல் கனெக்ஷன் வந்து வேறு வேல்யூ இருக்கா, ஸோ அதுக்கு ஃபார்முலா தேவையா. இப்போ என்னது, R1 + R2 / R1 + R2. அதாவது ரெசிப்ரோக்கல் போகிறது கூட டைரெக்டாக போட்டுக்கிறோம். R1 என்னது, இது வந்து R1 வச்சுக்கலாம், இது வந்து R2 வச்சுக்கலாம். இப்போ 9 × 6 / 9 + 6. ஓகேவா, ஸோ 9 × 6 என்னது 54, 9 + 6 என்னது 50. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். 54 / 15. இப்போது 3 × 15 45. பேலன்ஸ் என்ன இருக்கும், 9 இருக்குமா, பாயிண்ட் வச்சு 0. 6 × 5 15 0. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும், எனக்கு R ஈக்குவலண்ட் வேல்யூ வந்துட்டு 3.6 ஓம். அந்த சர்க்யூட்டில் எனக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 3.6 ஓம் இருக்கும். ஸோ அதை தான் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டரை பேரலல் கனெக்ஷன் பண்ணனேன் அப்படின்னா உன்னோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, மற்ற எந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோமோ அதோட வேல்யூவில் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதோட எப்படி ஈக்குவலண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும், எது வேரி ஆகும் எது வேரி ஆகாது, வோல்டேஜ் வேரி ஆகுமா கரண்ட் வேரி ஆகுமா அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ மாணவர்களே.